Hello friends, I am Karthi from Sai Karthi Education. இந்த வீடியோல நம்ம list in Python தான் பார்க்க போறோம். Pythonல listல என்னென்ன operations இருக்கு, என்னென்ன functions இருக்கு, then இது என்னென்ன methods எல்லாம் support பண்ணுது அதுதாங்க பார்க்க போறோம். நீங்க first time இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம subscribe பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். List அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it is a sequence type data structure. அதுதான் list அப்படின்னு சொல்றோம். The elements of the list வந்துட்டு need not be of same type. That is it can be of integer, float, string, etc. இதுல வந்து எல்லா டைப்பும் நீங்க மிக்சடா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இது வந்து C++ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதுல அரே அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. அதுவும் இந்த லிஸ்ட் வந்து சேம் தாங்க, ஒரே கான்செப்ட்ல தான் இருக்கும். பட் ஒரே டிஃபரன்ஸ் என்ன அப்படி இருக்குன்னா அரேல வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் ஒரே டேட்டா டைப்பா தான் இருக்கணும். பட் லிஸ்ட்ல அப்படி கிடையாது. ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நீங்க எத்தனை டேட்டா டைப்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரே சிங்கிள் லிஸ்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, தென் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அப்படின்னா லிஸ்ட் வந்து மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூட்டபிள் அப்படின்னா நம்ம வந்துட்டு எலிமெண்ட்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், அல்லது ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது வேல்யூ வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஒன்ஸ் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்க பண்ணிக்கலாம். அதுதான் வந்து மியூட்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வாங்க ஒரு ஆப்ரேஷனும் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியும் லிஸ்ட் 1 இதுதான் லிஸ்டோட நேம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். லிஸ்ட் 1 இஸ் ஈக்குவல் டு சம் செட் ஆஃப் வேல்யூஸ், கமா செப்பரேட் பண்ணி செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கிறேன். இந்த லிஸ்ட்ல வந்து நான் எல்லாமே இன்டிஜர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எலிமெண்ட்ஸை வந்து ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நீங்க போட்டுக்கோங்க. இதுதான் திஸ் இஸ் அ வே ஆஃப் கிரியேட்டிங் அ லிஸ்ட். ஓகேவா? இப்போ அந்த லிஸ்ட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன், இதை நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே ஜஸ்ட் லிஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணினீங்க அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனே இமீடியட்டாக உங்களுக்கு என்ன வந்துடும், அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த வயலட் கலரில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது அவுட்புட் தெரியறதுக்காக கொடுத்துருக்குறேன். இது வந்து நம்ம கொடுக்குற கமாண்ட்ஸ். சரிங்களா? ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் இருக்கிற இண்டிவிஜுவலாக ஒரு ஐட்டத்தையும் நீங்கள் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட் 1 ஆஃப் 0 அப்படின்னா ஹியர் வந்துட்டு இண்டெக்ஸிங் வந்து 0 அப்படிங்கிறதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் வேல்யூ 0. ஓகேங்களா? இந்த எலிமெண்ட்டை எப்படி ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த லிஸ்ட் நேம் அலாங் வித் என்னது இண்டெக்ஸ் வேல்யூ லிஸ்ட் 1 ஆஃப் 0, தென் லிஸ்ட் 1 ஆஃப் இது வந்துட்டு 1, then list 1 of 2, etc. In this way you can access the individual elements. So if you type list 1 of 0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the first item உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ பாருங்க list 1 of 5 அப்படின்னா என்ன கிடைக்கும், this is 0 1 2 3 4 5, that is 57. அதுதான் வந்து லாஸ்ட் item, that is list 1 of 5. ஸோ உங்களுக்கு அந்த 57 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குது. தென் லிஸ்ட் 1 ஆஃப் 6 நான் கொடுக்குறேன். 6 இங்கே இருக்கா பாருங்க, இல்லை 0 to 5 வரைக்கும் தான் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேஸுக்கு உங்களுக்கு you will get an error message. எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இண்டெக்ஸ் எரர். ஓகேங்களா? லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். பிகாஸ் நம்ம கிட்ட டோட்டலி 6 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. அந்த 6 எலிமெண்ட்ஸையும் நீங்க ரெஃபர் பண்றது 0 to 5 அப்படின்னு தான் ரெஃபர் பண்ணணும். ஸோ 6th எலிமெண்ட்டை நீங்க வந்து ஃபெச் பண்ணும்போது இண்டெக்ஸ் எரர், தட் இஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு எரர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் பாசிபிள் இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா என்ன பாருங்க, லிஸ்ட் 1 ஆஃப் -1. ஸோ இது ஆப்போசிட் சைடில் இருந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் ஆகும். 57ஓட வேல்யூ இதில் 0 கிடையாது, ஸ்டார்டிங் வேல்யூவே -1 தான். ஸோ 57ஓட லொகேஷன் -1, தென் திஸ் இஸ் -2, -3, -4 இந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டே இருக்குங்க. ஸோ லிஸ்ட் 1 ஆஃப் -1 மீன்ஸ் யூ வில் கெட் த வேல்யூ 57. தென் நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 ஆஃப் -6னா இங்கிருந்தே அப்படி இது பண்ணிட்டே வாங்க. -6க்கு என்ன வேல்யூ வரும், 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். இதுதாங்க இந்த இண்டெக்ஸிங். இது வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், இது வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங். இது ஆக்சுவல் வேல்யூஸ். ஓகே, இந்த நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஆக்சுவல் வேல்யூஸ் இங்கே இருக்கு. பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் 0 1 2 3 4 இந்த மாதிரி போகுது. நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. -1 -2 -3 this way it goes. ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டையும் எப்படி ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ இங்க பாருங்க, அட் பிரசன்ட் லிஸ்ட்ல இவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த கமாண்ட் பாருங்க, லிஸ்ட் 1 ஆஃப் 2 கோலன். ஓகே, 2 கோலன் அப்படின்னா இது வந்து ஸ்லைசிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் வீடியோல இதை தனியா போடுறேன். ஸோ 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா எலிமெண்ட்ஸையும் டிஸ்பிளே பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 அப்படின்னா என்னது, இது வந்து 0, இது 1, இது வந்து 2. ஸோ உங்களுக்கு இதை நீங்க அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2 இதுதான் 2 அதோட இண்டெக்ஸ் பொசிஷன். ஸோ 14ல இருந்து உங்களுக்கு எல்லா எலிமெண்ட்ஸும் அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? Then next list 2 equal to ABC. இது என்ன அப்படின்னா புதுசா நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட நேம் list 2.
இதில் என்ன இருக்குது அப்படின்னா கேரக்டர்ஸ் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். லிஸ்ட் 3 ஈக்குவல் டு லிஸ்ட் 1 ப்ளஸ் லிஸ்ட் 2. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ரேஷனுங்க, லிஸ்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுற ஆப்ரேஷன் கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ்ட் அஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்காட்டினேஷன். இந்த ரெண்டு லிஸ்ட்டையும் மெர்ஜ் பண்ணி கொடுத்துரும். லிஸ்ட் 1ஓட எண்டில் லிஸ்ட் 2 வந்து ஜாயின் ஆகிடும். ஸோ இஃப் யூ டிஸ்பிளே லிஸ்ட் 3 வாட் யூ கெட் இஸ் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லிஸ்ட் 1 அப்படியே பிரிண்ட் ஆகுது. தென் லிஸ்ட் 2ல என்ன இருக்குது? ஏபிசி அலாங் வித் இந்த லிஸ்ட் 2 பிரிண்ட் ஆகிடும். திஸ் இஸ் ஒன் லிஸ்ட்டுங்க. நான் சொன்னேன் இல்லையா, இதில் என்ன டேட்டா டைப் வந்து மிக்சடாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்டீஜரும் இருக்குது, கேரக்டரும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ரிப்பீட்டிங், தட் இஸ் ஒரு லிஸ்ட்டை வந்து எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாருங்கள், லிஸ்ட் 4 நியூ லிஸ்ட்டு, லிஸ்ட் 4 ஈக்குவல் டு லிஸ்ட் 2 இன்டூ 3. 3 டைம்ஸ் வந்துட்டு லிஸ்ட் 2ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகும். லிஸ்ட் 2ல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது, இதான் லிஸ்ட் 2. இது வந்து 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஆகி எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க? லிஸ்ட் 4ல. ஸோ இஃப் யூ வியூ த கண்டென்ட் ஆஃப் லிஸ்ட் 4 வாட் யூ கெட் இஸ் பாருங்க 3 டைம்ஸ், பிகாஸ் லிஸ்ட் 2ல வந்து ஏபிசி இருக்குது. ஏபிசி வந்து 3 டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். இதுவும் ஒன் ஆஃப் தி ஆப்ரேஷன் தான். இப்போ வாங்க லிஸ்ட்டில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து லிஸ்ட் 1. அட் ப்ரெசென்ட் லிஸ்ட்டில் இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்கள், லிஸ்ட் 1 டாட் அப்பெண்ட். அப்பெண்ட் ஆஃப் 14 அப்படிங்கிற ஒரு ஐட்டத்தை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இட் ஆட்ஸ் நியூ எலிமெண்ட் டு த எண்ட் ஆஃப் த லிஸ்ட். அப்பன் வந்து நியூ எலிமெண்ட்டை எண்ட் ஆஃப் த லிஸ்ட் தான் ஆட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இது எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது வந்து லிஸ்ட் 1ங்கிறது ஆக்சுவலி ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் மெத்தட் நேம் வந்துட்டு அப்பெண்ட். as it is a method, நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா brackets யூஸ் பண்ணியிருக்கோம். bracketல வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், இது எல்லாமே பில்டின் தான். ஸோ லிஸ்ட் 1 டாட் அப்பெண்ட் ஆஃப் 14 அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் 14ங்கிற ஐட்டம் வந்து எண்டில் போய் ஆட் ஆகிடுது. பார்த்தீங்களா? இந்த லிஸ்ட் 1 வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? தென் ஓகே, இது லாஸ்ட்டில் தானே ஆட் பண்ணுது. அப்போ இன்பிட்வீன் நம்ம ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபார் தட் வி ஹாவ் இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. லிஸ்ட் 1 டாட் இன்சர்ட் ஆஃப் ஹியர் நம்ம பொசிஷனை கொடுத்துக்கலாம். It is a 2 argument method. First argument வந்து represents a position and second argument represents the actual item to be inserted. Okay. இப்போ after this நீங்க list 1 view பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க பாருங்க first positionல 7 அப்படிங்கிற item insert ஆயிருக்கும். This is 0th position, this is first position. So first positionல 7 item insert ஆயிடுச்சு. Okay, the next. இப்போ ஒரு single element தான் ஆட் பண்ண முடியுமா? That is multiple elements ஒரே டைம்ல ஆட் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா options are there. List 1 dot extend. Extend நீங்க கொடுக்கும்போது மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் லிஸ்ட் 1ல நான் வந்து இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ லிஸ்ட் 1 வியூ பண்ணீங்கன்னா யூ வில் கெட் வாட் அட் த எண்ட். நமக்கு லாஸ்ட் எலிமெண்ட் வந்து இங்கே 14 இருக்கா? இப்போ எதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்? 8, 9, 10 3 வேல்யூஸும் வந்து நியூவாக ஆட் பண்ணிவிட்டோம். சரிங்களா? லிஸ்ட் 1 சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. Then list 1 dot count of 4. Count என்ன பண்ணும் அப்படின்னா number of time the particular element appears. அதுதான் இதோட வேலை. ஸோ 14 அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் எத்தனை டைம் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ 14 எத்தனை டைம் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா 2 பிளேசஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ கவுண்ட் வந்து என்னது 2. சரியா? தென் நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் 1 டாட் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ரிட்டர்ன் த இண்டெக்ஸ் ஆஃப் த எலிமெண்ட். ஸோ லிஸ்ட் 1 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 56 அப்படின்னா 56 இருக்கு இல்லையா? இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன? பொசிஷனல் வேல்யூ, தட் இஸ் 0, 1, 2, 3, 4, 5. ஓகே, ஸோ 5 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ லிஸ்ட் 1 வந்து இதுதான் எடுத்துட்டு வந்து இங்கே போட்டிருக்கிறேன். லிஸ்ட் 1 டாட் பாப். இது என்ன பண்ணும்னா இட் ரிமூவ்ஸ் த லாஸ்ட் எலிமெண்ட். ஓகே, அண்ட் ரிட்டர்ன் த லிஸ்ட். லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடும். பாப் இது வந்து ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ பாப் வந்துட்டு என்ன பண்ணும்? லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் நீங்கள் லிஸ்ட் 1 வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலிமெண்ட் மிஸ்ஸிங் இருக்காது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 டாட் ரிமூவ். ஓகே, இது வந்து லாஸ்ட் எலிமெண்ட் தானே ரிமூவ் பண்ணுது. ஸோ ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம்? லிஸ்ட் 1 டாட் ரிமூவ் ஆஃப் 7. ஸோ நான் 7 வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ கொடுத்துட்டேன். ஸோ இப்போது லிஸ்ட் 1 வியூ பண்ணீங்க அப்படின்னா 7 மிஸ்ஸிங், 10க்கு அப்புறம் 20 தான் இருக்குது. பார்த்தீங்களா? ஓகே, தென் நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 டாட் சார்ட். சார்ட் உங்களுக்கு தெரியும், ஆர்டரிங். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் என்ன பண்ணிடும்? ஆர்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடும். ஸோ லிஸ்ட் 1 இப்போ வியூ பண்ணீங்க அப்படின்னா எல்லா எலிமெண்ட்ஸும் ஆர்டர் ஆயிடுச்சு. சரிங்களா? இதுக்கு ஆர்குமெண்ட் எதுவும் பாஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த லிஸ்ட் ஆப்ஜெக்ட் நேம் டாட் என்னது சார்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு கிடச்சிருச்சு.
இப்போ பாருங்க லிஸ்ட் ஒன் டாட் ரிவர்ஸ். ரிவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரிவர்ஸ் வந்துட்டு இட் ரிவர்ஸ் த எலிமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட், அவ்வளோதான். ஸோ இதை வியூ பண்ணீங்க அப்படின்னா நவ் ஆஃப்டர் திஸ் கமாண்ட் யூ வில் கெட் வாட், இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாம் அப்படியே ரிவர்ஸாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. பார்த்தீங்களா? ஓகே, ரொம்ப அந்த மாதிரி சிம்பிளாக தாங்க இருக்கும். தென் திஸ் இஸ் லிஸ்ட் ஒன். இதில் இருக்கிற எலிமெண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இண்டெக்ஸ் வச்சுட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். எப்படின்னா டெல் லிஸ்ட் ஒன் ஆஃப் 4. அப்போ 4th ஐட்டத்தை மட்டும் நம்ம டெலீட் பண்ணுறோம். திஸ் இஸ் 0, தென் 1 2 3 4. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இந்த 14 வந்து ரிமூவ் ஆயிருக்கணும். செக் பண்ணிக்கோங்க, லிஸ்ட் ஒன்னை செக் பண்ணுங்க. உங்களுக்கு என்னாச்சு பாருங்க, 2 14 இருக்குது. இப்போ நமக்கு ஒரு 14 தான் இருக்குது. ஸோ 4th ஐட்டம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? டெல் அடுத்தது இன்னொரு கமாண்ட் டெல் லிஸ்ட் ஒன் ஆஃப் 2 கோலன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 ஆல் த ரிமைனிங் எலிமெண்ட்ஸை நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா இதை கொடுத்துக்கலாம். ஸோ 0th வேல்யூனா திஸ் இஸ் 0 1 2. ஸோ இதில் ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் உங்களுக்கு என்ன ஆகிடும், கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடும். இதை உடனே செக் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் ஒன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் இது எல்லாமே டெலீட் ஆகிடுமா. யூ வில் கெட் ஒன்லி 57 and 56. தென் நெக்ஸ்ட் பாரு டெல் லிஸ்ட் ஒன். லிஸ்ட் ஒன் நீங்கள் வந்து டெல் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் மீனிங் இஸ் இட் டெலீட் த என்டையர் லிஸ்ட் ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் இப்போ டைப் பண்ணி வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா வாட் யூ கெட் இஸ் நேம் எரர், பிகாஸ் அந்த லிஸ்ட் ஒன் அங்கே இல்லை. ஸோ நேம் லிஸ்ட் ஒன் இஸ் நாட் டிஃபைன்டு. அந்த லிஸ்ட்டே அங்கே இல்லை, டெலீட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபங்க்ஷன்ஸ் இன் லிஸ்ட். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே மெத்தட்ஸ். ஓகே, நமக்கு தெரியும் மெத்தட்ஸ் எப்போவுமே வந்துட்டு நீங்கள் கால் பண்ணுறது ஆப்ஜெக்ட் நேம் அலாங் வித் அந்த மாதிரி கால் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். தீஸ் ஆர் த வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கேன். த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள் மினிமம் ஆஃப் லிஸ்ட் ஒன். ஸோ இதில் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் வாட் த மினிமம் வேல்யூ. இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸில் எது மினிமமோ அதை ரிட்டர்ன் பண்ணிவிடும். 2 தான் உங்களுக்கு வந்து மினிமமாக இருக்குது. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணிடுது. ஸோ மினிமம் இருந்தால் என்ன இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் லிஸ்ட் ஒன். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் த ஹையஸ்ட் வேல்யூ. 89 தான் ஹையஸ்ட் வேல்யூ, ரைட்? தென் சம் ஆஃப் லிஸ்ட் ஒன். சம் என்ன பண்ணும், இட் ஆட் வாட் சம் ஆஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட். எல்லாமே ஆட் பண்ணி டோட்டல் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துரும். தென் நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் லிஸ்ட் ஒன். லென்த் ஆஃப் லிஸ்ட் என்ன பண்ண பாருங்க, இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அதுதான் வந்து நம்ம லென்த் அப்படின்னு சொல்கிறோம். கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா in this list we have 3 plus 3 6 elements. okay, so length of x means what, you will get 6. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸுங்க. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்லைசிங்னா என்ன, அலைசிங்னா என்ன, கிளோனிங்னா என்ன, இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.